ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே பிலால். உலகத்தில் ஒரு மிகப்பெரிய நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, இவங்க வந்து எந்த நேரத்தில் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறது தெரியல. அந்த நாட்டுடைய பிரதமரான ட்ரம்ப் இப்போ வந்து சைனா, அதுக்கப்புறம் ரஷ்யா, பாகிஸ்தான், வடகொரியா, இந்த எல்லா நாடுகளுமே வந்து மறைமுகமாக அணு ஆயுதங்களை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அதாவது அணு ஆயுதங்களை வந்து பரிசோதிக்கிறாங்க. அதை வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு மற்ற நாடுகளுக்கு அபாயம் தரக்கூடிய வகையில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு, நீங்கள்லாம் இப்படிலாம் மறைமுகமாக பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்கள் பண்ண ஆரம்பித்தா நீங்களாம் தாங்க மாட்டீங்க, எங்ககிட்ட இருக்கிற அணு ஆயுதங்களை வச்சு இந்த உலகத்தை 150 டைம் வந்து அழிக்க முடியும் எங்களால் அப்படின்னு ஓப்பனாகவே பேசியிருக்காரு. அதுவும் எப்போ பேசியிருக்காரு, எங்கே பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக அந்த ப்ரெஸ் மீட் இந்த மாதிரிலாம் வைப்பாங்கல்ல, அந்த இதில் வந்து அவர் பேசியிருக்காரு. இது மற்ற நாடுகள், அந்த அவர் சொன்ன நாடுகள் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா உலக நாடுமே வந்து ஒரு ஆச்சரியத்திலையும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு இவங்களுடைய கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யா சொல்றதை விட சைனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரொம்ப வருஷமாவே அணு ஆயுதங்களை டெஸ்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் பண்றது இல்லை, நாங்கள் அதை வந்து டெவலப்மெண்ட் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அதை வந்து டெஸ்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதங்களை வந்து வெடிக்க வச்சு அது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது அது வேற. அதை வந்து டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த நியூக்ளியர் அந்த பவர்ஸை வச்சு அட்வான்ஸாக நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறது, அதாவது அட்வான்ஸாக கருவிகளை கண்டுபிடிக்கிறது, இதுதான் டெவலப்மெண்ட்டு. இது வந்து டெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க பண்ணுறது என்ன அப்படின்னா, நாங்கள் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ரீதியாக தான், அதாவது ரிசர்ச் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் அந்த மாதிரி டெஸ்டிங் அந்த மாதிரிலாம் எதுவும் நாங்கள் பண்ணுறதில்ல, அணு ஆயுதங்களை வச்சு நாங்கள் எதுவும் மற்ற நாடுகள் பயப்படுற மாதிரிலாம் நாங்கள் எதுவும் பண்ணுறதில்ல அப்படின்னு சைனா ஒரு பக்கம் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ரஷ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பண்ணலை, இது வரைக்கும் நாங்கள் பண்ணாமல் தான் இருக்கோம், நாங்கள் இதை வச்சு டெவலப்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதான் நீங்கள் நிறைய நியூஸ் கூட பார்த்துருப்பீங்க, ரஷ்யா வந்து நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதாவது நியூக்ளியர் எனர்ஜி மூலயமா யூஸ் ஆகக்கூடிய நிறைய வெப்பன்ஸை வந்து தயாரிச்சு இருந்துட்டு இருக்காங்க. ட்ரோனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீர்மூழ்கி கப்பலாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக இப்போ கூட ஒரு பெரிய, அதாவது ரொம்ப பெருசாக ஒரு நியூக்ளியர் வெப்பன் மூலிமா யூஸ் ஆகக்கூடிய, அதாவது நியூக்ளியர் எனர்ஜி மூலிமா யூஸ் ஆகக்கூடிய ஒரு சப்மரீன் அந்த மாதிரி தான் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் பொசைடன் அப்படின்னு சொல்கிற அவங்களுடைய ஒரு ஏவுகணை இருக்குது. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஏவுகணை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது நியூக்ளியர் வெப்பன் மூலிமா யூஸ் ஆகக்கூடியது, எந்த இடத்துல யார் இருந்தாலுமே அங்கே போய் தாக்கக்கூடிய பவர் உள்ளது. ஸோ அதையே இதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு வேளை இதே அமெரிக்காவும் கையில் எடுத்தாங்க, அதாவது அணு ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்களும் வந்து இறங்கினாங்கன்னா, எங்களுக்கு வேறு வழி தெரியாது, நாங்களுமே இறங்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே அவங்களுடைய கருத்தை முன் வச்சிருக்காங்க. மற்ற நாடுகளும் இதுக்கு வந்து நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி மற்ற நாடுகளும் கண்டங்கள் தெரிவிச்சிருந்துருக்காரு. இப்போ பாகிஸ்தானும் சரி, அவர் சொன்ன இந்த 4 நாடுகள், அவர் வந்து அணு ஆயுதங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிற இந்த நாடுகளில் சைனாவை சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் சொல்லியிருக்காரு. இப்போ கொஞ்ச நாளாக தான் சைனாவும் சரி பாகிஸ்தானும் சரி அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் நட்புறவு மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. போன வாரம் தான் வந்து சைனாவுடைய அதிபரை வந்து ட்ரம்ப் வந்து மீட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இவ்வளோ நாளாக சண்டை போட்டுருந்தவங்க வரிகளை குறைச்சிக்கிட்டாங்க, பேசி சிரிச்சுக்கிட்டாங்க, ஒரு மாதிரி நல்ல நட்புறவாக போயிட்டு இருக்கக்கூடியதில் திடீர்னு ஒரு இதை போடுறாரு, நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவருக்கே மிரட்ட விடுறாரு. அதாவது நான் நேரில் பார்த்து பேசி சிரித்து நல்ல பேச்சுவார்த்தையாக இருந்துச்சுப்பா அப்படின்ட்டு வந்தவர் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து வெளியே விடுறாரு. இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்குது. சரி, இவர் என்ன சொல்கிறாரு, அதாவது அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா தாங்க மாட்டீங்க, இந்த நாடுகள்லாம் வந்து மறைமுகமாக பண்ணுறீங்க, ஆனால் எங்களுக்கு அப்படி பண்ண வேண்டிய தேவை இல்லை, நாங்கள் வெளிப்படையாகவே பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஐநா சபையில் சிடிபிடி அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருக்குது. இந்த சிடிபிடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதம் தடை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் சில நாடுகள்கிட்ட மட்டும்தான் இருக்கும், அதாவது ஒரு சில நாடுகள்கிட்ட மட்டும்தான் அணு ஆயுதங்கள் வந்து இருக்கும். அதுக்கு வச்சுக்கிறதுக்குன்னு நிறைய தகுதிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி வீடியோஸில் வந்து நம்ம போட்டிருப்போம். இந்த நாடுகள் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வச்சுக்கிறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு பர்மிஷன் இருக்குது, இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரி இதுக்காக நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த நார்மலாக ஒரு போர் இருந்தாலே உடனே அணு ஆயுதத்தை கொண்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அதனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறனால அந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தை மீறுற வகையில் அமெரிக்கா இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஒரு ஐக்கியம் ஒன்று விட்டுருக்காங்க. இது வந்து பண்ணக்கூடாது, தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் அவங்க முறையடிக்கிற மாதிரி, அதாவது இந்த ஒப்பந்தத்தை நிராகரிக்கிற மாதிரி அமெரிக்கா வந்து இப்போ இறங்கியிருக்காங்க. இந்த டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ட்ரம்ப்போட இந்த முடிவு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு புது அணு ஆயுத போட்டியவே மற்ற நாடுகளுக்கு நடுவில் உருவாக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அறிஞர்கள் எல்லாமே வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து வேற ஒரு புது ரீதியான ஒரு போரை வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நீங்க தயாரிக்கிறீங்க நாங்களுமே தயாரிப்போம் அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகளுக்குள்ள ஒரு போட்டி உருவாக்குறதுக்கான
பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கு. இந்த விஷயத்துல வந்து போட்டி அதிகமாகுது அப்படிங்கும் போது அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இதனால பெரிய பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. சரி, ஓகே, இந்த நாடுகள்ட்ட எல்லாம் இப்போ எவ்வளோ, அதாவது ட்ரம்ப் வந்து சொல்றாருல 150 டைம் வந்து உலகத்தை அழிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குன்னு. அப்படி எவ்வளவுதான்ப்பா இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட கிட்டத்தட்ட 5000க்கும் மேல வந்து அணு ஆயுதங்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து ஒரு குறிப்பு சொல்லுது. அது மட்டும் இல்லாம ரஷ்யா கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5500 அணு ஆயுதங்கள் பக்கம் இருக்குது. சைனா கிட்ட 500க்கும் கம்மியா தான் இருக்கு. இந்த மாதிரி தான், அதாவது இந்த மிகப்பெரிய நாடா இருக்கக்கூடிய இந்த 3 நாடுகள் இதுங்கள்ட்டயே வந்து இவ்வளவுதான் இருக்கு. இருந்தாலுமே இவர் வந்து 150 டைம் அழிக்கக்கூடிய அளவுக்கு நாங்க வந்து அட்வான்ஸா டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவரு திடீர்னு வெளியே விடுறனால, திடீர்னு அவர் வந்து பேசுறதுனால மிகப்பெரிய ஒரு போர் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நைஜீரியா கூட வந்து போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப்புமே வந்து இவ்வளோ நாளாக எல்லா போரையும் நிப்பாட்டி வச்சுட்டு இருந்தவர் இப்போ நைஜீரியா கூட அவரே நேருக்கு நேராக போய் சண்டை போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இது வந்து உக்ரைன் போருக்கு கூட இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாமஹோக் அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இதை கொடுத்தா ரஷ்யா கூட வந்து அவர் நேரடியாக தொடர்பு கொண்டு அடிக்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா அந்த டாமஹோக் அப்படிங்கிற அந்த ஏவுகணையை வந்து உக்ரைனில் இருக்க யாருனாலையும் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. அமெரிக்காவுடைய இராணுவத்திலிருந்து அங்கே போய் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணி அதை இது பண்ண முடியும். ஸோ அப்படி போகும்போது அமெரிக்க இராணுவத்திலேருந்து போனாங்கன்னா அது நேரடியாக அமெரிக்கா வந்து ரஷ்யாவை அடிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால அவர் போகாமல் இருக்காரு. ஆனால் இது ஒரு சைடு போனாலுமே இந்த அணு ஆயுதங்களை பற்றி நான் இப்படி பண்ணுவேன், இப்படி பேசுவேன், நீங்கள் இந்த இதெல்லாம் அசால்ட்டாக நான் இதெல்லாம் பண்ணிடுவேன், நீங்கள் என்ன மறைமுகமாக பண்ணுறீங்க, நான்லாம் வெளிப்படையாகவே பண்ணுவேன், உங்களுக்குலாம் தைரியம் இல்லை. ஆனால் இப்போ சைனாவும் ரஷ்யாவும் வந்து பொய் சொல்கிறாங்க, அவங்க பண்ணுற டெஸ்ட்டிலோட அதிர்வுகள்லாம் எங்களுக்கு தெரியுது, அவங்க பொய் சொல்கிறாங்க, அவங்க அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஏன்னா அணு ஆயுதங்கள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால திடீர்னு நிறைய அது யூஸ் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, அதை டெஸ்ட் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, அதை டெவலப் பண்ணுறேங்கிற பேரில் பண்ணிட்டு இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, டெவலப்மெண்ட் பண்ணாலும் எதுக்கு அதை வச்சிருக்க போகிறீங்க, வேறு ஏதாவது ஒரு நாட்டை தாக்குறக்காக தான் வச்சுருக்கீங்க. அது தாக்குற மாதிரி இருந்தாலும் அங்கே இருக்கிற இராணுவமாக இருக்கட்டும், இல்லை அதாவது ஒவ்வொரு அதிபர்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையில் பாதிக்கப்படுறது யாருன்னா அந்த நாட்டுடைய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸ்